ஆன்லைன் டெலிவரி செய்யும் ஊழியர்களுக்கு ஸ்கூட்டர் வாங்க தமிழக அரசு 20,000 ரூபாய் மானியம் அறிவித்துள்ளது. இந்த மானியம் பெறுவது எப்படி, யாருக்கெல்லாம் மானியம் கிடைக்கும் என்பது குறித்து விளக்குகிறார் செய்தியாளர் ரமேஷ். உங்களுடைய தகவல் என பதிவு பண்ணுங்க. ஆன்லைன் பொருட்களை டெலிவரி செய்யக்கூடிய ஊழியர்களுக்கு ஸ்கூட்டர் வாங்குறதுக்காக 20,000 ரூபாய் மானியம் அறிவிச்சிருக்காங்க தமிழ்நாடு அரசாங்கம். இந்த மானியத்தை வாங்குறது எப்படி, யாரெல்லாம் இதற்கு தகுதியானவர்கள், யாருக்கெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம். இப்போ நாடு முழுவதுமே எலக்ட்ரிக் வாகனம் விற்பனை அப்படிங்கிறது நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. எலக்ட்ரிக் பைக்காக இருந்தாலும் சரி, எலக்ட்ரிக் காருமே நிறைய பேர் இப்போ வாங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாத வகையில் இந்த எலக்ட்ரிக் வாகனங்கள் இருக்கிறது அப்படிங்கிறதுனால அரசாங்கமும் இந்த எலக்ட்ரிக் வாகனம் விற்பனையை ரொம்பவே ஊக்குவிக்கிறாங்க. அந்த வகையில் தான் இப்போ இந்த சொமோட்டோ, ஸ்விக்கி, பிளிப்கார்ட், அமேசான் போன்ற நிறுவனங்கள்ல பணிபுரியக்கூடியவங்களுக்கு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வாங்குறதுக்கான மானியம் தான் அரசாங்கம் அறிவிச்சிருக்கிறாங்க. 20,000 ரூபாய் மானியம் வழங்கப்படும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை தான் அரசாங்கம் வெளியிட்டிருக்காங்க. இந்த மானியத்தை வாங்குறது எப்படி, யாருக்கெல்லாம் இந்த மானியம் கிடைக்கும் அப்படின்னா, தமிழ்நாடு அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஆன்லைன் டெலிவரி செய்யக்கூடிய ஊழியர்களுக்குன்னே ஒரு தனியாக நலவாரியம் ஒன்றை தொடங்கியிருக்கிறாங்க. இந்த நலவாரியம் என்ன நலவாரியம் அப்படின்னா, தமிழ்நாடு பிளாட்ஃபார்ம் பேஸ்ட் கிக் ஒர்க்கர்ஸ் வெல்ஃபேர் போர்டு அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ்நாடு இணையவழி கிக் தொழிலாளர்கள் நலவாரியம்னு சொல்லுவாங்க. இந்த நலவாரியத்தில் யாரெல்லாம் பதிவு பண்ணியிருக்காங்களோ இவங்களுக்கு தான் இந்த மானியம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு தான் இந்த அறிவிப்பாக பார்க்கப்படுது. குறிப்பாக 2,000 பேருக்கு இந்த மானியம் கிடைக்கும். 2,000 பேருக்கு 20,000 ரூபாய் அப்படிங்கிற அடிப்படையில் 4 கோடி ரூபாயை தமிழ்நாடு அரசு ஒதுக்கீடு செய்து அரசாணையை வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த மானியம் வாங்குறதுக்கு நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படின்னா, தமிழ்நாடு அரசாங்கம் இதற்குன்னே ஒரு வெப்சைட் ஒன்று கொடுத்திருக்காங்க. அதாவது tnu.www.tngovernment.in. இந்த வெப்சைட்குள்ள போனோம் அப்படின்னா தமிழ்நாடு அமைப்பு சாரா தொழிலாளர் நலவாரியத்துடைய பேஜ் ஓபன் ஆகும். அந்த பேஜில் பார்த்தோம் அப்படின்னா சப்சிடி ஃபார் ஸ்கூட்டர் அப்படின்னு இருக்கும். அந்த பேஜை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா யூசர் நேமும் பாஸ்வேர்டும் கேட்கும். இதில் யூசர் நேம் என்ன அப்படின்னா, நம்ம இப்போ நலவாரியத்தில் உறுப்பினராக இருப்போம் இல்லையா, அந்த உறுப்பினருடைய பதிவு எண் தான் இந்த யூசர் நேமா நம்ம பதிவு செய்யணும். ஒவ்வொருத்தங்களுக்குமே பாஸ்வேர்டு கொடுத்துருப்பாங்க. அந்த பாஸ்வேர்டை நம்ம அப்லோட் பண்ணி லாகின் கொடுத்தோம் அப்படின்னா ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த பேஜில் தான் இந்த மானியம் வாங்குறதுக்காக சில ஆவணங்களை தமிழ்நாடு அரசு கேட்டிருக்காங்க. இந்த ஆவணங்கள் என்னென்ன அப்படின்னா, இப்போ இந்த நலவாரியத்தில் நம்ம உறுப்பினராக இருக்கோம் இல்லையா, இந்த உறுப்பினர் அட்டையை நம்ம அதில் அப்லோட் பண்ணணும். அதே மாதிரி ஒர்க்கிங் சர்டிஃபிகேட், அதாவது ஒவ்வொருத்தங்களுமே ஒவ்வொரு ஆன்லைன் நிறுவனங்களில் டெலிவரி ஒர்க் பண்ணிட்டு இருப்போம். அதற்கு ஒர்க்கிங் சர்டிஃபிகேட் கொடுத்துருப்பாங்க. அந்த பணி சான்றிதழையும் நம்ம அதில் அப்லோட் பண்ணணும். ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், நம்ம பேங்கோட பாஸ்புக்கோட ஃபர்ஸ்ட் பேஜையும் நம்ம இதில் அப்லோட் பண்ணணும். இதெல்லாமே நம்மள அப்லோட் பண்ணிட்டா போதும், இந்த மானியம் வாங்குறதுக்கு நம்ம தகுதியான ஒரு நபராக மாறிடுவோம். ஆன்லைனில் என்னால் அப்ளை பண்ண முடியலை, எனக்கு அப்ளை பண்ண தெரியலை அப்படின்னா நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய சேவை மையத்துக்கு நம்ம நேரில் போயிட்டா போதும். நேரில் போய் இந்த மாதிரி நான் ஸ்கூட்டர் மானியம் வாங்கணும்னு சொல்லிட்டா அவங்க இந்த ஃபார்மை நமக்கு ஃபுல்லாகவே ஃபில் பண்ணி கொடுத்துருவாங்க. இப்படி தான் இந்த ஸ்கூட்டருக்கான மானியம் வழங்கப்படும்னு அறிவிச்சிருக்கிறாங்க. இதில் கிட்டத்தட்ட ஒரு 2,000 பேருக்கு இந்த மானியம் கிடைக்கக்கூடிய வகையில் தான் தமிழ்நாடு அரசாங்கம் அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.